இருக்கு. பொலிட்டிக்கல் சர்க்கஸ் இப்பதானே சூடு பிடிக்குது, பாருங்க என்னெல்லாம் ஆக போகுதுன்னு. ஆக மொத்தம் எனக்கு உன்னைய பிடிக்காது, உனக்கு என்னைய பிடிக்காது, பரவாயில்ல. ஆனா நம்மளுக்கெல்லாம் பொதுவா ஒரு எதிரி இருக்கிறான், அவனை அடிக்கணும்ன்றதுக்காக இவங்கெல்லாம் என்ன பண்றதுங்க, கூட்டணி வைக்கிறது. அப்படி இங்க ஓரேனியனுக்கு அமோனியனை பிடிக்காது, அமோனியனுக்கு அரேபியனை பிடிக்காது, 3 பேருக்கு ஒருத்தர் பிடிக்காது. ஆனா இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க, ஒன்னா சேர்ந்து அங்க அங்க நெஹேமியாவுக்கு எதிராக அந்த அலங்கத்தை கெட்ட விடாம தடுக்கிறதுக்காக அங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். முதல் பண்ற பிரச்சனை என்னன்னா, 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அவரை பரிகாசம் பண்ணி எங்களை நிந்தித்து அவர் என்ன பண்றாங்க, முதல்ல என்ன பண்றாங்கன்னா பரிகாசம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பரிகாசம் பண்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நக்கல் பண்றதுன்னு நம்ம பாஷையில் நக்கல் தானே. இந்த நக்கல் பண்ணுறவங்க, கிண்டல் பண்ணுறவங்கள நீங்கள் திருத்தவே முடியாது, அந்த திருத்த முயற்சி பண்ணவே முடியாது. உங்கள் முன்னாடி நல்லா கும்பிடு போடுவாங்க, உங்கள் முன்னாடி அப்படியே எல்லாம் அந்த எல்லாம் ஃபுல் பேக்கேஜ் இருக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி போன பிறகு இது ஒன்றுமே முடியாது. பரிகாசம் பண்ணுறதுன்னு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஆண்டவரை சிலுவையில் அறியும் போது ஒரு கல்லை என்ன பண்ணா, சாவர நேரத்தில் ஒருத்தன் பரிகாசம் பண்ணுவானா, கிவ் மீ a break. யோசித்து பாரு, மற்ற நேரம்லாம் விடுப்பா, உன் வாழ்க்கை ஃபுல்லாக நீ கிண்டல் நக்கல் அடிச்சு நீ ஏதோ பெரிய காமெடின்னு நினச்சிக்கிட்டு என்னமோ பண்ற. ஆனா அந்த இடத்துல how is it even possible, நீங்க சொல்லுங்க, அந்த இடத்துல சாக போறேன், அந்த நேரத்தில் கூட என்ன பண்றாருங்க, பரிகாசம் பண்ணு. அப்போ என்னுடைய கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த பரிகாசம் பண்றவங்கள பரிகாசம் பண்றேன்னா பரிகாசம் பண்ண விட்டுறணும், அவன் சாவ வரைக்கும் பரிகாசம் பண்ணிக்கிட்டே போடும். இவர் முதல்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த கிண்டல் சில பேருக்கு அதுதான் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு காரியமாகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஊழியத்திலையும் சரி, மற்ற உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி உங்களுடைய விமர்சனங்களை நீங்க எப்படி கையாளணுன்றதா உங்க வாழ்க்கை. நல்ல கூடயே இருக்கிறாங்க, என்ன திடீர்னு மாறிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரும் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க, சரியா, நம்ம குரோம்பட் அண்ணாநகர் இதை பற்றி ஏதோ ஒரு ஊழியக்காரர் ஏதோ பேசியிருக்காரு, ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சாங்க. நான் நெகட்டிவ் வீடியோ பார்க்கவே மாட்டேன், அனுப்பிச்ச நபருக்கு திருப்பி அந்த வீடியோ அனுப்பிச்சிட்டு இது நெகட்டிவ் வீடியோவான்னு கேட்டேன். ஆமாம், நாங்கள் தயவு செய்து எனக்கு அனுப்பாதீங்க, எந்த அதாவது நம்மளுடைய ஊழியர்கள் மட்டும் இல்லை, எந்த ஊழியக்காரரை பற்றி யார் நெகட்டிவ் அனுப்பிச்சாலும் ஒரு தடவை கூட திறந்த இந்த கியூரியாசிட்டி எனக்கு இருந்ததில்லை. அது என்ன, அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, அந்த இது எனக்கு கிடையவே, நெகட்டிவாக எதுவுமே பார்க்கவே மாட்டேன். அதனால அதை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்து சொன்னாங்கம்மா, நம்ம ஈஸியாக ஊழியங்களை பற்றிலாம் சொல்கிறாங்கம்மா, நீங்கள் கண்டிப்பாக மறுப்பு செய்தி நீங்கள் கொடுங்க. ஏன் கொடுக்கணும், என்ன விஷயம், இல்லைம்மா அவர் இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டார், சொல்லிட்டு போகிறாரு, எவ்வளோ காலம் சொல்லுவார், சொல்லிக்கிட்டே போட்டோம், நம்ம பாட்டுக்கு கெட்டதை கெட்டிகிட்டே இருப்போம், அவங்க பாட்டுக்கு பேசுறதை பேசிகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பதில் சொல்லவே கூடாது. அங்கே நெஹேமியா செஞ்சதும் அதே தான், அவரை பரிகாசம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. ஆனா அவர் என்ன பண்ணலங்க, கொஞ்சம் கூட அவர் அதை பற்றி அந்த விமர்சனங்களை அவர் என்ன பண்ணல, ஆன்சர் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு அந்த அலங்க என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க, கெட்டிக்கிட்டே இருந்தார். அடுத்த பரிகாசம் வந்து அடுத்த ஆயுதத்தை ஏந்தினாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அவருடைய வேலையை என்ன பண்றாங்க, குறை சொல்றாங்க. வேலையை குறை சொல்றது, ஒரு நரி ஏறி போனா கூட அலங்கம் என்ன ஆயிடுமா, அதை சொல்லுவாங்க. நம்ம எப்படி வேணா ராத்திரியும் பகலமா உழைச்சாலும், ஒரு சர்ச்சை கட்டி முடிச்ச பிறகு இந்த தூணை நீங்க இங்க வைக்கிறதுக்கு பதிலா அங்க வச்சிருக்கலாம், எல்லாம் முடிச்ச பிறகு அது மாதிரி ஆளுங்க ஒரு விரல கூட அசைச்சிருக்க மாட்டாங்க. இது மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய பேரை பார்ப்பீங்க தானே, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, வெறும் வாயில இருந்து வார்த்தை. அதை நான் சொல்லல, வார்த்தை தான், வெறுமையா பேசக்கூடிய. இவர் என்ன சொல்றாங்கன்னா, நரி ஏறி போனா என்ன பண்ணிருமா அந்த அலங்குமே. இப்ப நம்ம நிறைய என்ன தப்பு பண்றோம்னா, ஐயோ ஐயா நீங்க என்னை பற்றி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, ஆக்சுவலா நான் எவ்வளவு நல்லவ தெரியுமா அப்படின்னு நம்மளை விமர்சனம் பண்றவங்களை உட்கார வச்சு சொல்றோமா இல்லையா. யாரையாவது பற்றி ஏதாவது பேசிட்டாங்கன்னா உடனே போய் அவங்கள உட்கார வச்சு, ஐயா நீங்க இப்படி பேசிட்டீங்களா, நான் ஆக்சுவலா ரொம்ப நல்லவையா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நம்மளை குறிச்சு. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா. உங்களை தப்பா நினைக்கணும்ன்றவங்க தப்பா தான் நினைக்க போறாங்க. உங்களை நல்லவங்க நினைக்கிறவங்க எந்த சூழ்நிலை உங்களை நல்லவங்க நினைப்பாங்க. தப்புன்னு நீங்க உங்களை முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் உங்களோட மனநிலை மாறவே போறது.
அதனால் அவங்க அப்படியே இருக்கட்டும்னு லெட் தம் பி, அவங்க அவங்களா இருக்கட்டும், நம்ம நம்மளா. இந்த இடத்துல ஒரு நரி ஏறி போனால் என்ன பண்ணிடுமா, விழுந்துரும் அப்படின்னு. ஆனாலும் ஒரு வேலையை நிறுத்த வேடா சொன்னா சொல்லிட்டு போறப்போ, என் வேலையை நான் பார்த்துட்டு போறேன்னு என்ன பண்றாருங்க, அவர் வேலையை செஞ்சுட்டே. மூணாவது என்ன பண்றாங்கன்னா 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நடுவே வந்து என்ன பண்ணிடும், உடனே கொன்று போடும். அடுத்தது என்ன, கொலை மிரட்டல். அதுதான் பண்ணுவாங்க. இந்த கொலைக்கிற நாய் என்னமோ சொல்லுவாங்களே, சரி சரி, அது மாதிரி இந்த கொலை மிரட்டல் இருக்கு பார்த்தீங்களா. நான் சின்ன குழந்தைய தவழ்ற காலத்துலேருந்தே பார்த்துட்டு வரேன். எப்படின்னா எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு, நம்ம தந்தை பேராயருக்கு நிறைய கொலை மிரட்டல் வரும். அதில் ஒரு சமயம் என்ன ஆயிடுச்சு, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கோம். அப்போல்லாம் we didn't have மொபைல் நம்ம செல்ஃபோன் எல்லாம் இல்லை. அப்போல்லாம் நம்மளுக்கு இந்த மொபைல் ஃபோன்ஸ் இல்லை. அதனால் வீட்டில் உள்ள ஃபோனை நான் தான் அட்டன் பண்ண உடனே அப்போ வந்து ஒரு அரசியல் பிரச்சனை. ஐயா, நம்ம ஐயா சொல்லவா வேணும், அவங்க பரபரப்பாக பேசக்கூடியவங்க. அப்படி பரபரப்பாக பேசுனதுனால கொலை மிரட்டல் நான் தான் அட்டன் பண்ண, எஸ்ரா பொண்ணா நீ அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. பென் ஸ்கூலில் தானே படிக்கிற? ஆமாம். வா ஸ்கூல்லேருந்து வரும்போது ஆசிட் முட்டை வச்சுருக்கோம், முகத்தில் வீசுறோம். நான் 9th, என் தங்கச்சி வந்து 7th. உடனே எனக்கா ஆசிட் முட்டை முகத்தில். அப்போ வந்து அப்பா கிட்ட ஓடி போய் ஃபோன் எல்லாம் வச்சுட்டு, அப்பாப்பா நீங்கள் என்னப்பா பேசுனீங்க, என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல. அப்போ நான் கேட்குறேன், அப்பா இந்த மாதிரி ஆசிட் முட்டை போட்டுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, ஒரு 15-14 வயசு இருக்குமா. அப்போ ஒரு அப்பா கிட்ட வந்து ஒரு பிள்ளை இப்படி வந்து ஒரு பொண்ணு குழந்தை வந்து சொன்னா, ஒரு அப்பா என்ன சொல்லுவாங்க, அம்மா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒன்றும் பயப்படாதம்மா, அப்படிலாம் ஒன்று இப்படி தானே சொல்லணும். நம்ம தந்தை பேராயர் ஐயா அவர்கள் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, போனால் போயிட்டு போவான்ட்டாங்க. என்ன சொன்னாங்க, போனா போயிட்டு போ. நான் சொன்னேன், போனா எங்கே போகிறது, நீங்க பேசுறதுக்கு என் முகத்துல எதுக்கு ஆசிட் முட்டை போடணும், உங்க முகத்துல போட்டா பரவாயில்ல. இது நான் தந்தை பேராயர்கிட்ட சொன்னது. நிறைய குரல் மிரட்டல் வரும். நான் ஊழியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கூட, இன்ஃபேக்ட் லைசன்சிங் வாங்க போறேன். நான் அப்போ ஆர்டினேஷன் லெவல் கூட வரல. லைசன்சிங் வாங்க போறதுக்கு முன்னாடி எங்க சித்தப்பா, எங்க அம்மாவுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட், சரிங்களா, எங்க சித்தப்பா அம்மா வழியா அவங்க வராங்க எங்கள் வீட்டுக்கு வந்து, அம்மா நீ என்னம்மா ஊழியத்தில் ஏதோ வரப்போறியா? நானே ஊழியத்தில் வேறு வழியே இல்லாமல் வரேன். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இல்லைம்மா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆளுங்கள்லாம் அப்பாவுக்கு எதிரானவங்க, நீங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக என்னெல்லாமோ பண்ணுறாங்களாம், அதனால் உனக்கு உயிருக்கே. அது வரைக்கும் கூட எனக்கு ஒன்றும் வரணுன்னே தோணலை. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு. ஓ பார்த்துடலாம் அப்படின்ற எண்ணம் என்னாச்சு அதுக்கப்புறம் தான். இந்த கொலை மிரட்டல்ன்றது எப்பவும் வரும். அங்கே யாருக்கு வருது? நெகேமியாக்கு. நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணும் போது இதை பண்ணிடுவேன், இதை கத்தி அருவாலாம் தூக்கிட்டு, இது ஐயா யார் சொன்னா, ஐயா நீங்கள் தான் அந்த அது மாதிரிலாம் என்ன பண்ணும் வரும். அட பாருங்க, அப்போ கூட என்ன பண்ணல, அவங்க வேலையை விட்டுட்டு கீழே வரவே. அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரிகளே, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் இருக்கு, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஓட்டம் இருக்கு. ஃபோக்கஸ்டா அதை நோக்கி ஓடுங்க. இது மாதிரி தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். இவங்க அதை சொன்னாங்க, அவங்க அதை சொன்னாங்க, அவங்க அதை பண்ணாங்க, இவங்க அதை பண்ணாங்க, எல்லாத்தையும் கலைஞ்சு ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி ஓடக்கூடியவர்களாக இன்னைக்கு நீங்களும் நானும் மாறணும். ஹல்லேலூயா. நெகேமியா கீழே வரவே இல்லை. வந்து ஒரு தடவை கூட என்ன பண்ணல, பதில் சொல்லல. ஒரு பக்கத்தில் அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னதான் இருந்தது தெரியுமா? ஒரு பக்கத்துல வேலை, இன்னொரு பக்கத்துல ஆயுதம். நம்ம ஏந்த வேண்டிய ஆயுதம் சட்டம். ஒரு பக்கம் சட்டம், இன்னொரு பக்கம் நம்ம ஆலயத்தை கெட்ட வேண்டியது. ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாம் பண்ணி அவரை நிறுத்த முடியலன்றதுனால கடைசியா ஒரு அஸ்திரத்தை போடுறாங்க. என்னதுன்னா, நெகேமியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வீடா நாங்க போய் சந்திச்சு உன்னை பற்றி என்ன பண்ணுவோம். அது வாசிங்களா, வாசிச்சா நல்லா இருக்கும் அந்த வசனம் ஆக்சுவலா. இல்ல, நான் வாசலுக்கு 2வது வசனம், சாரி 2வது வசனம். சன்பாலத்தும் கேஷமும் இப்போ கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா, இது வேற மாதிரி ஹவுஸ் விசிட்டிங். இவரை என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னே நானே மறந்துட்டேனே.
பரிகாசம் பண்ணாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க? பரிகாசம் பண்ணாங்க. ஆனாலும் அவர் நிற்கல. ரெண்டாவது அவர் வேலையை குறை சொன்னாங்க. நரியேறி போயிடும். நாங்க அது நிக்கல. கொன்னே போட்டுருவோன்றாங்க. அதுவும் அவர் கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு வேலையை பண்ற. கடைசியில் ஒன்று பண்ணாங்க பாருங்க. ஒவ்வொரு வீடா போய் பார்த்து உன்னை பற்றி தப்பா பேசுவோம். ஒவ்வொரு வீடா போய் என்ன பண்ணுவோம் உன்னை குறிச்சு. ஆனாலும் அவர் என்ன பண்ணலங்க, வேலையை நிறுத்தவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் என்ன பண்ணாருங்க, அந்த அலங்கத்தை கெட்டி கொண்டே இருந்தார். ஆண்டவர் அங்க பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஒரு நேரம் கூட அந்த வேலை நிக்காம துரிதமாய் அதை கெட்டி முடிக்க தேவன் கிருபை பாராட்டினார். 92 வருடங்கள் கெட்டி முடிக்கப்படாத அலங்கம் 52 நாட்கள்ல கெட்டி முடிக்க தேவன் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. 92 வருஷம் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒருத்தர் ஒண்ணுமே பண்ணல. நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், டிராயிங் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த கலர் டிராயிங் எல்லாம் போட்டுட்டு வந்து இதை பண்ண போறேன், அதை பண்ண, ஒண்ணுமே பண்ணது. ஆனா பாருங்க, 52 நாட்களில் அந்த அலங்கை கெட்டி முடிக்க தேவன் என்ன பண்ணாருங்க, கிருபை பாராட்டு. இந்த அலங்கை ஏன் 52 நாட்கள்ல கெட்டி முடிக்கப்பட்டதுன்றதுக்கு முக்கியமான காரணம் என்னதா இருந்துச்சுன்னா, அவர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்களாம், அவங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த வசனத்தை வாசிங்க. நெகேமியா 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். எப்படி 52 நாள்ல அதை கெட்டி முடிச்சாங்க தெரியுமா? அவரவர் தங்கள் வீட்டில் எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கெட்டினார்கள். எப்படி நம்ம 1 லட்சம் திருச்சபை தரிசனம் நிறைவேற போது தெரியுமா? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கையில் இருக்க ஊழியத்தை மட்டும் சரியா பார்த்தா போதும், ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியத்தை நான் செய்யறேன், ஒவ்வொரு ஊழியரும் எனக்கு கொடுத்த காரியத்தை நான் செய்யறேன். அவங்க வீட்டு முன்னாடி இருக்க பழுதை பார்த்தாங்க. அந்த இடம் ஃபுல்லா என்ன பண்ணிடுச்சுங்க, 52 நாட்கள்ல கெட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்ய தேவன் கிருபை பாராட்டினார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எதிராக வரக்கூடிய எந்த விமர்சனங்களையும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆண்டவரே நான் எனக்குள் வாங்காமல் உம்மது ஆலயத்தை கெட்டி முடிக்க எனக்கு என்ன பண்ணுங்க, கிருபை பாராட்டுங்க. இதுக்கு அவர் சொன்னது என்ன, ஒரே ஒரு காரியம்னா, இந்த காரியம் வந்து நான் கிடையாது, நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அங்க பாருங்க 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார், நான் போய் யார்கிட்டையும் போய் நான் நல்லவன், நாங்கெல்லாம் ஈஸியா ஊழியங்கள்லாம் எவ்வளோ பெருசா இருக்கு, நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்காக யுத்தம் பண்ணக்கூடியவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவர் பாருங்க, அந்த நெகேமியா மூலமாய் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் கிருபை பாராட்டினார். ஆண்டவர் அவ்விதமாவே இந்த இடத்தில் தர்மநிதியில் உங்க ஒவ்வொருத்தர் குடும்பத்தையும் கெட்டி எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யக்கூடியவராயிருக்கிறார். நம்மளுக்காக யுத்தம் பண்ணக்கூடியவராயிருக்கிறார். நெகேமியா ஒரு சாதாரண பான பாத்திரக்காரர். அவர் வாழ்க்கையில ஒரு சாப்டர்ல அவர் வெறும் பான பாத்திரக்காரராக இருந்தார். அடுத்த சாப்டர்ல அவர் ஆளுநரா மாறிட்டார். ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை ஒரு உற்சாகத்துடன் செய்து முடிக்க தேவன் என்ன பண்ணாருங்க, கிருபை பாராட்டினார். எல்லாவற்றுக்கும் மேல அவருக்கு எதிராக வந்த எந்த விமர்சனத்தையும் அவர் என்ன பண்ணலங்க, யோசிக்காம ஆண்டவர் எனக்குன்னு என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்காருன்னு நேர்த்தியாய் ஓடி முடிக்க அந்த அலங்கத்தை 52 நாட்களில் கெட்டி முடிக்க தேவன் என்ன பண்ணாரு, ஒரு கிருபை பாராட்டினார். நம்மளுடைய ஊழியங்களையும் ஆண்டவர் அதே செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். குறிப்பாக நம்மளுடைய காவேரி பாக்கம் ஏரியா வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா ரொம்ப முக்கியமான ஏரியா. சிட்டிக்குள்ள ஒரு இடம் வாங்குறதுக்கு குறைஞ்சது 1 கோடி ரூபாய் வேணும். அதுவும் மெயினான இடத்துல இல்லை, உள்ளே போய் வாங்குறதுக்கு ஒரு அரை கிரவுண்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வேணும். இதுதான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம். நம்ம திருச்சபையை கெட்டதை காட்டிலும் நம்ம ஊழியங்களை காப்பாற்றணுன்றதுக்காக ப்ரீச்சிங் பாயிண்ட்ல எல்லாத்திலும் நம்ம இடம் வாங்கிட்டு இருக்கிறோம் சிட்டிக்குள்ளே. அதனால தான் நம்மளுடைய திருச்சபைகள்லேருந்து நம்ம 1 லட்சம் திருச்சபைனா கண்டிப்பாக இடம் வாங்கணும். ஆனால் காவிரி பக்கத்தில் நீங்கள் இந்த பக்கத்துலலாம் ஊழியத்தை நிறைவேற்றினீங்கன்னா இங்கே வந்து ஆலயத்தை கெட்ட அங்கே நிறைய பேர் அதுக்காக தயாராக இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ஊழியங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் ப்ரீச்சிங் பாயிண்ட்டை ஆரம்பிங்க. ஆண்டவர் கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் இன்னைக்கு ஒரு விதை போடலாம், இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, விலையை செய்யக்கூடியவர் ஆண்டவர். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறது சாதாரணமான ஊழியமாக இருக்கலாம், ஆனால் அதில் ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார்.
இறுதியாக ஒரே ஒரு கதை மட்டும் ஞாபகத்தில் வர்றதுனால சொல்லி முடிக்கிறேன், சரிங்களா? அந்த விமர்சனங்களெல்லாம் எப்படி சமாளிக்கணுன்றது சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. ஒரு வயசான தாத்தா என்ன பண்ணாராம், சந்தைக்கு போனாராம். அவருடைய கழுதையை விற்கிறதுக்காக வயசான தாத்தா ஒரு கழுதையை எடுத்துகிட்டு சந்தைக்கு போனாராம். சந்தைக்கு அப்படியே நடந்து போகும்போது அவருடைய பேரன் வந்து அங்கே விளையாடிட்டு இருக்கவன் பார்த்துட்டு, தாத்தா தாத்தா எங்கே போகிறீங்க தாத்தான்னு கேட்டேன். சந்தைக்கு போகிறோம்ப்பா. எதுக்கு போகிறீங்க தாத்தா? கழுதையை விற்க போகிறோம்மா அப்படின்னு. ஐயோ நானும் வரேன் தாத்தா, நானும் வரேன் தாத்தா. சரிப்பா வான்னு சொல்லிட்டு ஒரு கையில் தாத்தா என்ன பண்ணாராம், கழுதையும், இன்னொரு கையில் என்ன பண்ணாராம், பேரனையும் கூட்டிகிட்டு சந்தைக்கு நடந்து போகிறேன். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகும்போது அங்கே ஒரு வாலிப பையன் வந்திருக்கான். எங்கே பெரியவரை எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டுருங்க. அப்போ நான் வந்து சந்தைக்கு போகிறேன். எதுக்கு பெரியவரை சந்தைக்கு போகிறீங்கன்னா, கழுதையை விற்க போகிறேன். சந்தைக்கு போகிறீங்க, சின்ன பையனை கூட்டிகிட்டு போகிறீங்க, அவனை கழுதை மேலே ஏற்றி வச்சு கூட்டிகிட்டு போகலாம்ல, அவனுக்கு நடக்கிறது கஷ்டமாக இருக்குமே. இது நல்ல யோசனையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அந்த சின்ன பையனை தூக்கி கழுதை மேலே உட்கார வச்சுட்டு அப்படியே சந்தைக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கேன். கொஞ்ச தூரம் போனோன்னே ஒரு வயசான அம்மா வந்தாங்க. அண்ணா எங்கண்ணா போகிறேன்? சந்தைக்கு போகிறேம்மா. எதுக்கு என்ன போகிறேன்? கழுதை விற்க போகிறேன். ஆனால் சந்தைக்கு தான் போகிறேன் கழுதையை விற்கிறதுக்கு, எதுக்கு நீ நடந்து போகிற? நீனும் அந்த கழுதை மேலே ஏறி உட்காந்து போகலாம்ல, விற்க தானே போகிறேன். நல்ல யோசனையாக தானே இருக்குது அப்படின்னு என்ன பண்ணாராம் அந்த பெரியவர். அவர் என்ன பண்ணாராம், அவர் அந்த கழுதையில் ஏறி உட்காந்து அந்த கழுதை மூச்சு வாங்கி திக்கி திணறி என்ன பண்ணுது, 2 பேரும் சுமந்துட்டு போகுது. கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு வாலிப பொண்ணு ஒன்று வந்துச்சு. அவரை பார்த்துட்டு ரொம்ப கோமா, எங்கே போகிறீங்க? சந்தைக்கு போகிறேன். எதுக்கு போகிறீங்க? கழுதையை விற்க போகிறீங்க. நான் வந்து ப்ளூ கிராஸ்லேருந்து வரேன். நீங்கள் இது மிருகத்தை என்ன பண்ணுறீங்க, துன்புறுத்துறீங்க. உடனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை கம்பி என்ன வைக்காமல் விடுறதே. ஐயோ தாத்தா அலறிட்டாரு. ஐயோ இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மடன் அவர் என்ன பண்ணாரு, கழுதையிலேருந்து இறங்கி பேரனையும் கீழே இறக்கி கழுதையை தூக்கி கழுத்தில் வச்சுட்டு சந்தைக்கு என்ன பண்ணாரா நடந்து போகிறேன். இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்மளுக்குன்னு ஒரு பாதையில் நம்ம போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் நிறைய விஷயத்த ஒவ்வொரு பேச்சையும் நம்ம கேட்டிருந்தா நம்ம சந்தைக்கு போய் சேரவே கண்டிப்பா ஆண்டவர் நெகேமியாவை ஆசீர்வதித்தது போல நம்ம அனைவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பேரை